வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் அரிசியை மட்டுமே முக்கிய உணவுப் பொருளாக வாங்குகிற இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு தான் அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கைரேகை பதிவு செய்தல் அவசியம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைரேகையை பதிவு செய்தல் அவசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கைரேகையை பதிவு செய்யாதவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது உங்கள் ரேஷன் அட்டையில் உள்ள எல்லாருமே கைரேகையை பதிவு செஞ்சுருக்கணும். அப்படி பதிவு செய்யாதவங்க இறந்தவர்களாக கணக்கிட்டு அவர்களுடைய பெயரை குடும்ப அட்டையிலேருந்து நீக்கிடுவாங்க. அப்படி குடும்ப அட்டையில் உறுப்பினர் இதிலிருந்து நீக்கிறவங்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கக்கூடிய பொருட்களை நிறுத்துவதாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ இந்த குடும்ப உறுப்பினர்களில் யார் கைரேகை பதிவு செய்யலையோ அவங்கள நீக்கிவிட்டு மீதமுள்ளவர்களுக்கு மட்டும்தான் உணவுப் பொருட்கள் வழங்குவோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இந்த கைரேகையை எங்கே பதிவு செய்யலாம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு பொருட்கள் வழங்குகிற நியாய விலை கடைகளில் இந்த கைரேகையை நீங்கள் பதிவு செய்யலாம். அல்லது உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகள்லையும் கைரேகை பதிவை நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பை கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இப்போது இதற்கான இறுதி நாளையும் அறிவிச்சிருக்காங்க. 15/6/2026 அதுதான் கைரேகையை பதிவு செய்வதற்கான இறுதி நாள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இந்த தேதிக்கு மேலேயும் நீங்கள் கைரேகையை பதிவு செய்யலை அப்படின்னா உங்களுடைய பெயர் குடும்ப அட்டையிலிருந்து நீக்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் ஒவ்வொரு நியாய விலை கடையினுடைய தகவல் பலகையிலையும் இந்த அறிவிப்பை பதிவிட்டிருக்கணும் அப்படின்றதையும் ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. 15/6/2026 தான் இதற்கான இறுதி நாள். குடும்ப உறுப்பினர்கள் யாராவது கைரேகை பதிவு செய்யலை அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நியாய விலை கடையிலையோ இல்லை உங்கள் அருகில் உள்ள நியாய விலை கடையிலையோ கைரேகை பதிவு செய்யுங்க. 2வது அறிவிப்பாக ஒரு அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க. நியாய விலை கடைகளில் நீண்ட நாளாக நிலவி வரும் எடை குறைவு, கலப்படம் போன்ற முறைகேடுகளை நிரந்தரமாக நீக்கும் வகையில் தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பாகவும் சீல் வைக்கப்பட்ட பாக்கெட்டுகளாகவும் வழங்கப்பட உள்ளன அப்படின்றத ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. இதற்காக விநியோக கிடங்குகளிலேயே நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி துல்லியமான இடையில பொருட்களை அளவிடப்பட்டு பாக்கெட்களில் அடைச்சு அதை முத்திரையிட்டு வழங்கும் திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பொருட்கள் இடைக்குறைவு மற்றும் முறைகேடுகளில் இருந்து முற்றிலும் பாதுகாப்பான முறையில் நுகர்வோருக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தவும் தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. இந்த சோதனை முயற்சி வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய மாநில அரசுகளினுடைய முக்கியமான அறிவிப்பு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அறிவிப்புகளையும் திட்டங்களையும் தெரிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.